வார்டு வரையறை இடஒதுக்கீடு வேட்பாளர்களின் குற்ற பின்னணி குறித்த தகவல்களை வேட்புமனுவில் தெரிவிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டால் ஜூலை மாதத்திற்குள் தேர்தலை நடத்த தயார் என்று மாநில தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் காத்திருக்கிறார். சுரேஷ், சொல்லுங்க, மாநில தேர்தல் ஆணையம் தரப்பில் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக பதில் மனு தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் என்னென்ன விவரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன? விரிவா சொல்லுங்க சுரேஷ். வணக்கம். அதாவது கடந்த அக்டோபர் 24 நடைபெற வேண்டிய அக்டோபர் மாதம் நடைபெற வேண்டிய உள்ளாட்சி தேர்தலில் பழங்குடியினருக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என கூறி திமுக தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி கிருபாகரன் இந்த தேர்தல் அறிவிப்பாணை என்பது அவசரமாக வெளியிடப்பட்டுள்ளதாக சொல்லி அந்த தேர்தலை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவில் மேலும் இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக உரிய அரசாணைகளை பிறப்பிக்க வேண்டும் என்றும், சுழற்சி முறை இடஒதுக்கீடு சம்பந்தமாக விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்றும், வேட்புமனுவில் வேட்பாளர்களின் குற்றப்பின்னணி உள்ளிட்ட விவரங்களை தெரிவிக்கும் வகையிலான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து மாநில தேர்தல் ஆணையம் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி நூட்டி ராம்மோகன் ராவ் தலைமையிலான அமர்வு மே 14 தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. அதே சமயம் இந்த குறிப்பிட்ட தேதிக்குள் தேர்தலை நடத்தி முடிக்க முடியாது என தேர்தல் ஆணையம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தற்போது நீதிபதி குலுவாடி ஜி ரமேஷ் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணையில் உள்ளது. கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஜூலை இறுதிக்குள் இந்த தேர்தலை நடத்தி முடிப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது திமுக தரப்பில் ஆஜராயிருந்த வழக்கறிஞர் வில்சன் இது சம்பந்தமாக உத்தரவாதம் அளித்து மனு தாக்கல் செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட கோரியிருந்தார். அதன்படி தேர்தல் ஆணையம் தரப்பில் இன்று ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பதில் மனுவில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அந்த குற்றப்பின்னணி குறித்த விவரங்களை தெரிவிக்கும் வகையிலான சட்ட திருத்தம், வார்டு ஒதுக்கீடு, வார்டு வரையறை, இடஒதுக்கீடு, சுழற்சி முறை இடஒதுக்கீடு உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக தமிழக அரசு உரிய விதி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பட்சத்தில் ஜூலை இறுதிக்குள் இந்த தேர்தலை நடத்தி முடிக்க தயாராக இருப்பதாக மாநில தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதி குலுவாடி ஜி ரமேஷ் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வர உள்ளது. சுரேஷ், இப்போ தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தை தமிழக அரசு மேற்கொள்வதற்கான கால அவகாசம் என்பது போதுமானதாக இருக்கிறதா? இது தொடர்பாக தமிழக அரசு ஏதாவது மனு தாக்கல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இது சம்பந்தமாக தமிழக அரசு இன்னும் எந்த பதிலையும் தெரிவிக்கவில்லை. இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது தமிழக அரசு தரப்பில் இது சம்பந்தமாக ஏதேனும் பதில் தெரிவிக்கப்படுமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது.